நமஸ்காரம். வருகின்ற மே மாதம் நடக்கின்ற ராகுகேது பெயர்ச்சியில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு ராகுவும், அதாவது லாபஸ்தானத்துக்கு கேதுவும் பெயர்ச்சிடுகிறார். அப்போது ராகுவால் என்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இது நாள் வரையும் குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதும், குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நல்லா படிப்பில் முன்னேற்றம் அடைகிறது, குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது, இது போன்ற நல்ல குழந்தை சார்ந்த நல்ல விஷயங்கள் இந்த ராகுகேது பெயர்ச்சியில் துலாம் ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். அதே போல் முன்னோர்கள் கோர்ட்டு கேஸ் இருக்குது, முன்னோர்கள் சொத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகி முன்னோர்கள் சொத்து கிடைக்கிறதுக்கான வருடமாக இந்த வருடம் உறுதியாகவே இருக்கும் துலாம் ராசிக்கு. இது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தைகளுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பூமி யோகம் வாங்குகிற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே சமயம் தந்தை வழி சொத்துக்கள் மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொந்தங்கள் இருந்த உறவுகள் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உறவுகள் ஒன்று கூடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். அப்போ கேது பகவான் என்ன செய்யிருக்கார் அப்படிங்கும்போது ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா செல்றதுக்கான வாய்ப்புகளை வயதானவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக குலதெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கிறது. குலதெய்வம் தெரியாமல் ட்ரை பண்ண இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. இந்த மாதிரி புண்ணிய காரியங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கேது பகவான் உங்களுக்கு செய்ய ரெடியாக இருக்கார். மிக முக்கியமாக இது நாள் வரைக்கும் சேமிப்பே இல்லைன்னு நினச்சவங்க உறுதியாக விரைய செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்புகள் அதிகமாகும். ஏன்னா இப்போ ஏற்கனவே 12 இருந்த ராகுவே விரையத்தை குறைச்சிருப்பார். இப்போது சேமிப்பை அதிகப்படுத்த போகிறார். அப்போ இன்னி வரப்போகிற காலங்களில் சேமிப்பு செய்வீங்க. இடபூமி வாங்கல், தங்க நகைகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக துலாம் ராசிக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியால் நடக்க இருக்குது. ஸோ இந்த பலன்கள் மேலும் நல்ல பலன்கள் நடக்க உங்கள் சுயஜாதகத்தில் பஞ்சமாதிபதியோ சுகஸ்தானாதிபதி தசா புத்தி நடப்பில் இருந்து அந்த கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்தால் உறுதியாக நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே உறுதியாக உங்கள் ஜாதகத்துக்கு நடக்குங்கிற உறுதியாக சொல்லி இன்னும் மேற்கொண்டு நல்ல பலன்கள் நடக்க வாழ்த்துக்கள்.